எம்பெருமான் திருவடிகளே சரணம். வருணாசிரம தர்மம் என்றால் என்ன? வருணாசிரம தர்மம் என்றால் குல தர்மம். இது எப்படி பயன்படுகிறது ஆன்மீகத்தில்? ராமானுஜ சம்பிரதாயத்திலே இருந்து கொண்டு பார்ப்போம். ராமானுஜ சம்பிரதாயத்தில் கடவுள் பரமாத்மா இருக்கார், ஜீவாத்மா உயிர் இருக்கிறது. கடவுள் வேறு, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. இந்த உயிரானது பகவானை, கடவுளை அடைய வேண்டும். அவனுக்கு தொண்டன், அடிமைப்பட்டவன் இந்த உயிர். ஆக கடவுளுக்கு தொண்டு செய்வது, இதுதான் உயிரினுடைய, ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை. இந்த நிலையை எப்படி எய்துவது என்றால், பகவானை பற்றி முதலில் அறிய வேண்டும். அறிந்த பின்பு அவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஆக அந்த அறிவு, ஞானம் இருக்கு. அதில் அன்பை கூட்டினோமே என்றால் அதுதான் பக்தி எனப்படும். இந்த பக்தி பிறக்க பிறக்க அந்த பகவானை அடையக்கூடிய வழியானது நமக்கு தெரிய வரும். இந்த கலியுகத்தில் பகவானை அடையக்கூடிய வழி ஒரே ஒரு வழிதான். என்னன்னா சரணாகதி, அதாவது ஃபுல் சரண்டர். பகவானுடைய திருவடிகளில், ஐயா உன்னை அடைய வேண்டும், உனக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஆனால் உன்னை அடைவதற்கு எனக்கு வேறு கதி கிடையாது, வேறு வழி கிடையாது, நீயேதான் கதி, நீயேதான் வழி என்று சொல்லி அவனுடைய திருவடிகளிலே விழுவது, சரணாகதி பண்ணுவது, அதுதான் ஒரே வழி பகவானை அடைவது. இந்த சரணாகதி பண்ணி பகவானை அடைந்து என்ன செய்ய போகிறார்கள்? பகவானை அடைவதுதான் மோட்சம். ராமானுஜ சம்பிரதாயத்தில் மோட்சம் என்றது எப்படி இருக்கும்? மோட்சம் என்றால் விடுதலை, இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு போக வேண்டியது. மோட்சம் என்றால் எப்படி இருக்கும் ராமானுஜ சம்பிரதாயத்தில் என்றால், இந்த உடம்புடன் கூடியிருக்கிறபடினால இந்த உடம்பானது 5 சேர் ஆக்கு என்று சொல்லுவார்கள். மஞ்சு சேர் வான் எரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ற 5 சேர் ஆக்கை என்று சொல்லுவார்கள். அதாவது 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த ஆக்கை, இந்த உடம்பு. இதனால்தான் நமக்கு எல்லா துன்பங்களும். இந்த உடம்பை விட வேண்டும், அப்பொழுதுதான் துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். இந்த உடம்பை விட்டு தெளிவிசும்பு திருநாடு என்று சொல்லப்படுகின்ற வைகுந்த மாநகரம், வைகுந்தம் என்ற இடத்தை அடைய வேண்டும். அத்தை அடைந்தோமே என்றால் ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்றுகோலோ துளிக்கின்ற வான் இந்நிலம் சுடர் ஆழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் என்று அந்த வைகுந்தத்தை எய்தி ஒரு திவ்யமான உடம்பை பெற்று, இதுவோ 5 சேராக்கே துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது. இதை விடுத்து வைகுந்தம் எய்தி ஒளிமயமான திவ்யமான ஒரு உடலை பெற்று அங்கிருக்கக்கூடிய அடியார்களுடன் கூடி பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் எட்டர்னல் லைஃப். இதற்கு பிறகு துன்பமே இல்லாமல் பகவானுக்கு வெறும் தொண்டு செய்து கொண்டு அந்த பகவானுடைய குணநலன்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு எல்லையற்ற ஆனந்தத்துடன் திளைக்க வேண்டும். இதுதான் மோட்சம் என்று ராமானுஜ சம்பிரதாயத்தில் கூறப்படுகிறது. ஆக பகவானுக்கு தொண்டு செய்வது, இதுதான் பலன். அதற்கு வழி என்ன என்றால் பகவானுடைய திருவடிகளில் விழுவதுதான். வேறு வழி நமக்கு கிடையாது என்று இருக்கு. பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து சரணாகதி பண்ண பிறகு இந்த உலகத்தில் இருக்கும் வரை, ஏன்னா இந்த ஜன்மம் முடிந்த பிறகுதான மோட்சம். அப்போ இருக்கக்கூடிய சில வருஷங்கள்ல எப்படி அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், இந்த ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு, வைகுந்த மாநகரத்துக்கு போன பிறகு என்ன செய்ய போகிறான்? பகவானுக்கு தொண்டு செய்ய போகிறான். ஆக இவனுக்கு பலனே என்ன அப்படின்னா பகவானுக்கு தொண்டு செய்வது. ஆக இங்கு இந்த உலகத்தில் மீதமுள்ள வருஷங்களை, மீதமுள்ள ஜீவனத்தை எப்படி கழிப்பான் என்றால், இங்கேயும் அந்த தொண்டு செய்தே தான் கழிக்க வேண்டும். அதில் தான் இவனுக்கு ஆசையும் இருக்கும். சரி, இப்போ தொண்டை எப்படி செய்வது? இந்த உடம்பை கொண்டு தான் செய்வது. ஆக இந்த உடம்பை கொண்டு அந்த தொண்டை செய்யும் பொழுது இந்த உடம்பு பிறவி உடைய உடம்பு தானது, பிறந்தபடினால் கிடைத்த ஒரு உடம்பு இது. ஆக
என்ன பிறவியில பிறந்திருக்கு இந்த உடலானது அப்படின்ற அந்த விசாரமானது, அனாலிசிஸ் ஆனது இப்பொழுது தான் வரும். எம்பெருமானுக்கு பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது அந்தந்த பிறவிக்கு ஏற்பட தொண்டு செய்ய வேண்டும், அதற்கு ஏற்ப தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் வர்ணாசிரம தர்மம். ஆக பகவானுக்கு தொண்டு செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது நான் மோட்சம் பெற்று ஸ்ரீவைகுண்டத்தில் பண்ண போகிறேன். இடைப்பட்ட காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில வருஷங்களில் நான் மறுபடியும் தொண்டு தான் செய்ய போகிறேன். எவ்விதத்தில் தொண்டு செய்யணும்? இந்த உடம்பை கொண்டு தான் செய்ய வேண்டும். இந்த உடம்பு எப்பிறவியில் சேர்ந்தது என்று அப்பொழுது அந்த வர்ணத்தை ஒட்டி அதன் உறுப்பாக அதற்கு தக்கவாறு தொண்டு செய்ய வேண்டும் என்று இங்கே தான் இந்த வர்ணாசிரம தர்மம் குல தர்மம் என்று வருகிறது. இது ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில். ஆக பார்த்தோன்னா இந்த வர்ண தர்மம் குல தர்மம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்போவோ யோசிக்கிறோம். கடைசியில் மூளையில் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆரம்பத்தில் ஜீவாத்மா பரமாத்மா அந்த ஞானம், அதற்கு பிறகு பகவானிடத்தில் ஏற்படக்கூடிய பக்தி, அது முதிர்ந்த சரணாகதி, அதற்கு பிறகு யோசிக்கிறோம் என்ன பலன், பகவானை போய் அடைந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அந்த தொண்டை இங்கேயே செய்ய வேண்டும் மீதமுள்ள காலத்திலே. அப்பொழுது தொண்டு எப்படி செய்வது? உடம்பை கொண்டு தான். அந்த உடம்பு எப்பிறவி என்று குலதர்மத்தை பற்றி கடைசியில் யோசிக்கிறோம். ஆக இந்த வர்ண தர்மங்களுக்கு பெருத்த நோக்கமே கிடையாது. வேதாந்தத்துக்கு இந்த வர்ண தர்மத்தில் பெருத்த நோக்கமே கிடையாது. இது ராமானுஜர் மதத்தில். ஆதிசங்கரனுடைய மதத்தில் எல்லாமே பொய், இந்த உலகமே பொய், ஜெகன் மித்யா அப்படின்னு, இந்த உலகமே பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா என்று. ஆக பிரம்மம் மட்டும்தான் உண்மை. எதிரில் கயிறு இருக்கு, அந்த கயிற்றை பார்த்து நாம் பாம்பு அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே உண்மையாக இருக்கக்கூடியது வெறும் கயிறு மட்டும்தான். அந்த பாம்பானது தோற்றம் அளிக்கிறதை ஒழி அது பொய்யானது. அதுபோல இருக்கக்கூடியது என்ன? அதிஷ்டானம் என்று சொல்லுவார்கள். இருக்கக்கூடியது என்ன என்றால் வெறும் பிரம்மம் மட்டும்தான். அந்த பிரம்மம் சச்சிதானந்தமாக இருக்கக்கூடியது இருக்கும். அது மூழ்கி அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த பிரம்மம் அதுவே தான் தோற்றம் அளிக்கிறது இந்த ஜகத்தாக, இந்த பிரபஞ்சமாக. ஆக இந்த பிரபஞ்சம் நாங்கள் போய் ஆக அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் உண்மை. இப்போ நான் என்ன பண்ணணும் என்றால், நான் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை கூட இழக்க வேண்டும். நான் அப்படின்ற அந்த நினைவு இருக்கு இல்லையா, அது கூட ஒரு அகங்காரம் தான். அதையும் இழந்து வெறும் அந்த சைத்தன்யம், அதுதான் அந்த எட்டர்னல் கான்ஷியஸ்னஸ், அதுதான் அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து, அதுவாகவே ஆவது, அந்த பிரம்ம பாவத்தை அடைவது. இதுதான் ஆதிசங்கரர் மதத்தில் மோட்சம். ஆக அத்வைத்த ஞானம் தான் வேணும். இந்த அத்வைத்த ஞானம் பெறுவதற்கு கர்மங்கள் செய்ய செய்ய நமக்கு விவிதிஷா ஏற்படும் என்று சொல்லுவார்கள். மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அங்கே தான் கர்மத்தினுடைய வேலையை, அந்த கர்மம் அப்படின்றது தான் குலதர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஆக அத்வைத மதத்தை பார்த்தாலும் கூட, ஆதிசங்கரர் மதத்தை பார்த்தாலும் கூட, இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய கான்செப்டாக தான் இருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை இட்டு, இது வேதாந்திக் ஃபிலாசபியில் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றின கன்ஃபியூஷன் காரணமாக முக்கியமான வேதாந்தத்தையோ, அந்த வேதாந்தத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய தர்க்கம் மீமாம்சா போன்ற சாஸ்திரங்களையோ இழக்கலாமா? ஆக இந்த கன்ஃபியூஷனை அப்படியே அகற்றி வச்சு, இதில் கன்ஃபியூஷன் தேவையே கிடையாது இந்த வர்ண தர்மங்களில். ஒருவேளை கன்ஃபியூஷன் இருந்தாலும் கூட இந்த வர்ண தர்மம் குல தர்மம் அப்படின்றது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். பெரும்பாலும் இந்த லோகத்தில் இந்த காலத்தில் அப்ளிகபிளாகவே இல்லாத ஒரு கான்செப்ட். அதன் கன்ஃபியூஷன் காரணமாக முக்கியமாக மிக எசென்ஷியலாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தை ஒரு பொழுதும் இழக்கவே கூடாது யாருமே. ஆக மறுபடியும் அனைவருக்கும் என்ன ஒரு உரித்தானதாக இருக்கு என்றால், இந்த முனிவர்களுடைய அந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் இருக்கு இல்லையா, அனைவரும் இதில் பங்கு கொண்டு இதை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லா இடத்துலையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் அனைவரும் முன் வந்து இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.